ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரதீப்ஸ் லைஃப் ஸ்டைல். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னடா எப்போவுமே கார்டன் வீடியோ காமிப்போம், இன்றைக்கி நான் உங்கள் முன்னாடி உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? எஸ், இன்றைக்கி கொஞ்சம் கான்வர்சேஷன் பண்ணலாம் அப்படின்ட்டு தோணுச்சு. பிகாஸ் இன்றைக்கி வந்து தேங்க்ஸ் கிவிங் டே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே வந்து ஹாப்பி தேங்க்ஸ் கிவிங் டே. தேங்க்ஸ் கிவிங் அப்படின்னா ஃபார்மரை செலிப்ரேட் பண்ணுற விதமாக அவங்களுக்கு நன்றி சொல்லுவாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் தேங்க்ஸ் கிவிங் அப்படின்னா நமக்கு யார் சப்போர்ட் பண்ணுறாங்க, நமக்கு யார் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க அண்ட் நம்மளை ப்ளஸ் பண்ணுறவங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து நன்றி சொல்லலான்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் இன்றைக்கி நான் வந்து என்னையை சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே வந்து நன்றி சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு என்னோடய அப்பா அம்மா, அவங்க இல்லாமல், அவங்களோட பிளஸ்ஸிங்ஸ் இல்லாமல் நான் இங்கே உட்காந்து இவ்வளோ ஹாப்பியாக வந்து பேசிகிட்ருக்கவே முடியாது. அதனால் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நன்றி. செகண்டு, எனக்கும் நம்மளோட சேனலுக்கும் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க ஒவ்வொரு வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபருக்கு ரொம்ப 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 நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த 1 இயராக என் கூட நீங்கள் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ நான் ஒவ்வொரு வீடியோ போடும்போதும் அந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணுறீங்க. லைக் இந்த சீடை வந்து நம்ம எப்போ போடலாம், இந்த பிளான் பெட்டுக்கு நீங்கள் எந்த கடையில் வாங்குனீங்க, அண்ட் இந்த ஜோனுக்கு எப்போ வந்து நம்ம சீட்லிங் பண்ணலாம் அப்படின்ட்டு எக்கச்சக்கமான கொஷின்ஸ் வரும். அண்ட் முக்கியமாக இந்த வீடியோ எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நீங்கள் போடுற வீடியோவிலேருந்து நானும் கார்டனிங் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்றேன் அப்படின்லாம் எனக்கு கமெண்ட்ஸ் வரும்போது ஐ எம் ஸோ ஹாப்பி. அதுக்கு நான் ரிப்ளை பண்ணும்போதும் வந்து ஓகே, நம்ம போடுற வீடியோ வந்து மற்றவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அதில் இருக்கிற இன்ஃபர்மேஷனை வந்து அவங்களும் யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு தெரியும்போது நெக்ஸ்ட்டு வீடியோ போடலாம் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கிது. இதே மாதிரி சப்போர்ட் எனக்கு எப்போவுமே கொடுத்துக்கிட்டே இருங்க. உங்களுக்கே தெரியும், நம்மளோட வீடியோவில் ஒவ்வொன்றுத்துலேயும் ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக நான் போடவே மாட்டேன். என்னோடய ஃபஸ்ட்டு வியூவர் யாருன்னா என்னோடய மாமா தான். நான் ஃபுல் வீடியோவை எடிட் பண்ணி முடிச்சிருவேன். அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் போய்ட்டு அவங்கக்கிட்ட கேட்பேன், இந்த வீடியோ பாருங்கள். ஒரு வியூவராக இருந்து அவங்க வந்து எனக்கு சஜஷன் கொடுப்பாங்க. உன்னோட வீடியோலேருந்து இந்த வீடியோலேருந்து என்ன இன்ஃபர்மேஷன் உன்னோட வியூவர்ஸ்க்கு நீ கொடுக்குற, ஸோ அதில் என்ன யூஸ்ஃபுல்லான விஷயம் இருக்குது, எதுவுமே இல்லைன்னா நீ வந்து கண்டிப்பாக போடவே கூடாது அப்படின்ட்டு பல வீடியோ வந்து நான் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுற டைமில் வந்து நமக்கே சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காதுல்ல, அப்போ வந்து நான் போட மாட்டேன். அந்த மாதிரி பல வீடியோ வந்து என்கிட்ட வந்து அப்லோட் பண்ணாத வீடியோ இருக்குது. ஸோ நான் போட போகிற வீடியோவில் மற்றவங்களுக்கு என்ன யூஸ், ஸோ உங்களோட டைம் வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்குறீங்க என்னோடய வீடியோவை, அப்போனா உங்களுக்கு அதில் ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம் இருக்கணும்ல. என்னோடய மெயின் தாட்டே என்னென்னா, என்னோடய வீடியோவை பார்க்குறவங்களுக்கு அதிலேருந்து ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம் அவங்களுக்கு தெரியணும். அதிலேருந்து அவங்க அந்த இன்ஃபர்மேஷனை யூஸ் பண்ணி அவங்களும் கார்டனிங் பண்ணணும். ஸோ என்னோடய மாமா எனக்கு ஒன்றே ஒன்று தான் சொல்லியிருக்காங்க, நீ வந்து பண்ணுற, உனக்கு வந்து சப்போர்ட்டிவ் நான் இருப்பேன். ஆனால் நீ என்ன காரியம் பண்ணாலும் உன்னால் எவ்வளோ எஃபர்ட் போட முடியுமோ அவ்வளோ எஃபர்ட்டையும் போடணும். அவ்வளோ டீட்டெயிலாக எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் கேதர் பண்ணி ஒரு வீடியோக்குள்ளே நீ வச்சுருக்கணும். அப்போ தான் உன்னோட வியூவருக்கு உன் மேலே ஒரு ட்ரஸ்ட்டு வரும். இப்போ பிரதீஸ் லைஃப் ஸ்டைலோட வீடியோ பார்த்தா இது வந்து உண்மை தான் அப்படின்ட்டு வந்து ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும். ஸோ உண்மையாக எனக்கு எது தோணுதோ அதை மட்டும்தான் நான் இது வரைக்கும் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன். இதுக்கு மேலேயும் நம்மளோட வீடியோ அப்படி தான் வரும். ஸோ நீங்கள் கொடுக்குற லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் இது எல்லாமே தான் எனக்கு வந்து ரொம்ப மோட்டிவேட் பண்ணுது. அண்ட் ஒன் மோர் திங், உங்ககிட்ட ஒரு குட் நியூஸ் சொல்லணும், உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். நம்மளோட சேனலில் 1000 சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. அண்ட் நம்மளோட சேனல் மானிட்டைஸும் ஆயிடுச்சு. ஒரு 1 வீக் பிஃபோர் தான் வந்து மானிட்டைஸ் ஆயிடுச்சு. நான் ஹாப்பி ஆகிற மாதிரி நீங்களும் ஹாப்பி ஆவீங்க அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். ஏன்னா உங்களை எல்லாரையுமே என்னோடய ஃபேமிலியில் ஒருத்தவங்களா அப்படின்னு பார்க்குறேன். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்க வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் மோட்டிவேஷன் கிடைக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். அடுத்தது நான் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் பர்சனை பற்றி பேச போகிறேன். எனக்கு வந்து அவங்க ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் பர்சன். யாருன்னா என்னோடய பேக் போனாக இருக்கிற என்னோடய மாமா, தட் மீன்ஸ் என்னோடய ஹஸ்பண்ட். அவங்களோட சப்போர்ட் இல்லாமல் என்னால் எதுவுமே பண்ண முடியாது. நான் ஃபஸ்ட் டைம் அவங்கக்கிட்ட போயிட்டு என்ன சொன்னேன்னா, எனக்கு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது, நான் ஸ்டார்ட் பண்ணட்டுமான்னு தான் கேட்டேன். அதுக்கு அவங்க என்கிட்ட ஏன் கேட்குற, நீ ஸ்டார்ட் பண்ணு, உனக்கு பிடிச்ச விஷயத்த நீ பண்ணு அப்படின்ட்டு ஃபுல் சப்போர்ட்டை எனக்கு
குடுத்ததுனால தான் நான் இப்போ வந்து உங்க கூட உட்காந்து இவ்வளோ ஜாலியா பேசிட்டு இருக்கேன். சில பேர் எனக்கு வந்து கமெண்ட்ல வந்து சொல்லியிருந்தாங்க, "உங்க ஹஸ்பண்ட் வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா? இவ்ளோ பெரிய வெயிட்ட வந்து நீங்க லிஃப்ட் பண்றீங்க. அவங்களோட சப்போர்ட் இல்லையா?" அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. அ பட் அவங்க வந்து என் மேல இருக்கிற அக்கறையில தான் கேட்டிருக்காங்க. பட் அ அது நான் என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு அந்த விஷயம் பண்றதுல ரொம்ப பிடிக்கும். சாயில் எடுக்கிறதா இருக்கட்டும், இல்ல ஏதாவது லிஃப்ட் பண்றதா இருக்கட்டும், பிளான்ட்ட தூக்கி வைக்கிறதா இருக்கட்டும், அது எல்லாமே எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு பர்சனலா. அதனால நான் பண்றேன். அவங்க ஆக்சுவலா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, "நான் பண்றேன், நீ பண்ணாதன்னு" தான் சொல்லுவாங்க. இல்ல, இல்ல எனக்கு புடிச்ச விஷயத்த கஷ்டமா இருந்தாலும், அது எனக்கு கஷ்டமா தெரியாது. எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு புடிச்ச விஷயத்த நீங்க வந்து பண்ணும்போது, அது கஷ்டமான வேலையா இருந்தாலுமே, ஆனா உங்களுக்கு புடிச்சிருக்கும். ஆனா நீங்க பண்ணுவீங்க. அந்த கஷ்டம் உங்களுக்கு தெரியவே தெரியாது. அந்த மாரி தான் இதுவும். அதுக்காக அவங்க சப்போர்ட் பண்ணல அப்படின்லாம் நெனைக்க வேண்டாம். அவங்களோட ஃபுல் சப்போர்ட் இல்லாம நான் இங்க உட்காரவே முடியாது. இவ்ளோ ஹேப்பியாவும் இருக்க முடியாது. அண்ட் ஒன் மோர் திங் என்னோட கிட்ஸ். ஸோ எனக்கு வந்து 3 குழந்தைங்க. 3 குழந்தைங்களும் வந்து எனக்கு அவ்ளோ ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க. எப்படின்னா, நான் ஒரு வீடியோ எடுக்க போறேன். ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு அத பத்தி ஃபுல் டீட்டெயில் தெரியாது, புரியாது. ஆனா, அம்மாக்கு ஏதோ சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நெனச்சு அவங்க அமைதியா இருப்பாங்க. நான் எடிட் பண்ற டைமா இருக்கட்டும், எல்லா டைமும் அவங்களும் என் கூட தான் இருப்பாங்க. சம்டைம்ஸ் ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படின்னு அவங்க கேட்டுக்குவாங்க. ஸோ அவங்க வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, என்னோட ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃபர்ஸ்ட்டு யூடியூப்லாம் ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு சப்ஸ்கிரைபர் இருக்க மாட்டாங்க. வியூஸ் போகாது. அப்போ வந்து நம்ம கொஞ்சம் டவுன் ஆவோம். நம்ம பண்றது கரெக்ட்டா, தப்பான்னே தெரியாது. ஒரு 10 வீடியோ போட்டிருப்போம். இத நம்ம கன்டின்யூ பண்ணலாமா, வேணாமா அப்டின்லாம் நெனைப்போம். அப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் நமக்கு மோட்டிவேஷன், சப்போர்ட்டர் எல்லாமே அவங்க தான். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து, "ஓகே நீ பண்ணு. உன்னால பண்ண முடியும். நீ கன்டின்யூ பண்ணு. நீ பண்றது எல்லாமே நல்லா இருக்கு." நல்லா இல்லனாலும் அவங்க நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. பட் மோட்டிவேட் பண்றதுக்கு ஒருத்தவங்க வேணும்ல. சர்க்கிள்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே மோட்டிவேட் பண்ணும்போது ஹேப்பி. நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் வீடியோஸ் பண்ணணும் அப்படின்ட்டு தோணும். எல்லாத்துக்கும் என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா, நான் ஸ்கிரிப்ட் எழுதல, ப்ரீ பிளான் பண்ணல, எதுவுமே பண்ணல. காலையில தூங்கி எழுந்தேன். இன்னைக்கு வந்து தேங்க்ஸ் கிவிங் டே அப்படின்னு சொல்லிட்டு, யாருக்காவது தேங்க்ஸ் சொல்லலாமே அப்படின்ட்டு யோசிச்சேன். ஏன் நம்மளோட சப்ஸ்கிரைபர், வியூவர்ஸ்க்கு தேங்க்ஸ் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ உங்க முன்னாடி உட்காந்து எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கேன். என் மனசுல என்னலாம் தோணுச்சோ, அது எல்லாத்தையும் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் எங்க இருக்கேன்னா, நார்த் கரோலினாலருந்து ஃப்ளோரிடா வந்திருக்கேன். தேங்க்ஸ் கிவிங்ல எல்லாருமே வந்து லாங் ட்ராவல் பண்ணுவாங்க. நாங்க வந்து லாங் ட்ராவல் பண்ணலான்னு ஃப்ளோரிடா வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். லாஸ்ட் நைட் நம்ம வீட்ல இருந்து கிளம்புனோம். இப்போ வந்து ஜாக்சன்வில்ல இருக்கோம். இந்த வெதர் வந்து ரொம்ப ஹாட்டா இருக்கும்னு நெனச்சேன். பட் கோல்டா தான் இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் எங்க போறோம்னா, மயாமி போறோம். அங்க ஏன்னா ட்ராபிக்கல் பிளான்ட்ஸ்லாம் அங்க நெறைய இருக்கும். லைக் பலாப்பழம், மாம்பழம், நாகப்பழம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊர் வெரைட்டி பழம்லாம் இருக்கும். வெதரும் வந்து நம்ம ஊர் வெதர் மாரியே இருக்கும். ஃபீல் எப்படி இருக்கும்னா, லைக் நம்ம ஊர் இந்தியா மாதிரியே இருக்கும். நம்ம வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம். பட் ஆனா இது சீசன் கிடையாதுன்னு நான் வந்து நெறைய ஃபார்ம்க்கு கால் பண்ணி கேட்டேன். இந்த மாதிரி அப்பாயின்ட்மென்ட் புக் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ வந்து சீசன் கிடையாது. மரம் மட்டும் தான் இருக்கும் அப்படின்னாங்க. பட் ஒரு குட்டி ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்தது மயாமி போறோம். என்ன பத்தி செல்ஃப் இன்ட்ரோ தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த வீடியோக்கு கீழ கமெண்ட்ல இன்ட்ரோ அப்படின்ட்டு குடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ இந்த மாரி கான்வர்சேஷன் வீடியோல என்னோட செல்ஃப் இன்ட்ரோவ பத்தி அதில வந்து ஷேர் பண்றேன். இதே மாதிரி சப்போர்ட் எனக்கு எப்பவுமே குடுத்துட்டே இருங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய். சப்ஸ்கிரைப் பண்ணிடுவீங்கல்ல?